ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கறிச்சக்கையை வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கறிச்சக்கை வந்து நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்கை. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சக்கைப்பழம் மாதிரியே தான் இருக்கும். சக்கையில் முள் இருக்கும், இதில் முள் இருக்காது. அதனுடைய எல்டர் சிஸ்டராக கூட இருக்கலாம். இதுக்கு முள் இருக்காது. இதை வச்சு நம்ம சிக்கன் கூட்டு மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் இதனுடைய தோலை வந்து கட் பண்ணுறேன். இந்த தோலை வந்து நம்ம பீலர் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது, கத்தி வச்சு தான் கட் பண்ண முடியும். இது போல் கத்தியை வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு காய் மட்டும் நான் 75 ரூபான்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் வந்து இந்த காயை வச்சு கூட்டு செஞ்சோன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த காயை இது போல் அந்த தோல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தோலை நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கட் பண்ணி நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஒரு சிக்கன் பீஸ் சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வேக வச்சு தான் இது பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு நம்ம அதிலேயே போட்டு பொரியல் பண்ணுற மாதிரிக்கு நம்ம பண்ண முடியாது. அவிச்சு இந்த தண்ணியை நீர்த்து எடுத்துட்டு தான் நம்ம இதுக்கு கிரேவி பண்ண முடியும். இது அவிச்ச தண்ணியிலே நம்மளால் கூட்டு பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி துவர்த்து கிடந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டினதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது. சக்கப்பழம் உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரெண்ட், சக்கப்பழத்துக்கு சோளம் இருக்கும், இதுக்கு சோளம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து கட் பண்ணும்போது இது வந்து ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்ட தண்ணியில் தான் இதை வெட்டி போடணும். இல்லைன்னா இது நல்லா கருத்து போன மணிக்கு ஆயிரும். நம்ம அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம், அந்த ஆப்பிள்லாம் கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் நேரத்தில் கருக்கும் இல்லையா, அதுமாதிரி கருத்துரும். எனக்கு அது நல்லா தெரியும் பாருங்கள், பக்கத்தில் நான் வச்சுருக்கிற அந்த பீஸில் அது கருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஸ்பீடாக இதை கட் பண்ணி நம்ம கல்லுப்பு போட்டு வச்சுருக்கிற தண்ணியில் அதை போட்டு வச்சுட்டோன்னா அது நமக்கு கருத்து போகாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு கையில் வச்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலெல்லாம் எப்படி ஹோலாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. இப்போ நான் இதில் வச்சு இதை நான் அவிச்சு எடுக்க போகிறேன். அவிச்சு எடுத்தால் தான் இந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அதை கூட்டு பண்ண முடியும். இப்போ நான் அடுப்பில் இருந்தாலுமே நான் உப்பு போட்டு வச்சாலுமே பாருங்கள், அது லைட்டாக மேலே கருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இதை வந்து வறுத்து அரைச்சி செஞ்ச மசாலா வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் நான் அதுக்கு தேவையான நறுமண பொருட்களான ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம், கசகசா இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வறுக்கும்போது அந்த சூடு வந்து நமக்கு சீராக கிடைக்கும். பாருங்கள் நான் எப்படி வறுத்துருக்கேன்னு. அது வறுக்கும் போதே அந்த வாசனை வரும். இந்த டைமில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கரண்டி வத்தல் பொடி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இது காரம் சுள்ளமாக தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் எடுத்து போட்டு இந்த இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம இங்கே பாருங்கள், கரிஞ்சிராமல் சரியான பதத்தில் இதை நம்ம வறுத்து எடுக்கணும். கரிஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. நமக்கு சைடுலேயே அந்த காயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு காமுரி தேங்காவை திருவி எடுத்து அதையும் இதே சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சட்டி சூட்டுலேயே நமக்கு வறுத்தா போதும். பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இவங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இவங்களை நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். சூட்டோடு நம்ம அரைச்சோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் இவங்களை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். அவங்க ஆறிரட்டும். பாருங்கள், புகை வர்றது உங்களுக்கு தெரியும், நல்லா சூடாக இருக்குது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்தில் தட்டி நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ மறுபடி நான் இந்த வறுத்த சட்டியிலேயே தான் வச்சு நான் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். அந்த சட்டியை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது கொஞ்சம் ஆறுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இங்கேயும் நமக்கு காய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது வெந்துருச்சானோ நம்ம செக் பண்ணிக்கலாம். காய் முக்கால்வாசி பதம் வெந்துட்டு பாருங்கள். இப்போ இதை நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், வடித்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 2 பல்லாரி, 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் இந்த மசாலா, வறுத்த மசாலாவை கொஞ்சம்
அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் குறன்னு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துருக்கேன். இப்போ நான் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அது சட்டி முழுக்க படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் இதாகும். இல்லைனா ஓவர் ஹீட் ஆகும்போது சட்டி வெடிச்சிரும். அதனால் நான் எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் பரவி விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நான் வெட்டி வச்ச பல்லாரியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அந்த எண்ணெயில் ரொம்ப மொறுன்னு வர்ற அளவுக்கு வதக்கணும் வேண்டாம். நார்மல் வேக்காடு இருந்தாலே போதுமானது நமக்கு. பாருங்கள், இந்த பதம் நமக்கு போதும். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் தக்காளியும் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா மசக்கி விட்டுக்கலாம். அது மசைகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அது ஊற வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தோம். அந்த தண்ணியிலேயே தான் அதை வேக விட்டுருந்தோம். அதனால் நம்மளுக்கு அதில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அவிச்சு வச்ச அந்த கறிச்சக்கையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் அந்த இதிலேயே எல்லா மசாலா படுற மணிக்கு கிளறி விட்டுக்கிட்டு நல்லா உடஞ்சிராமல் கிளறி விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் படுற மணி கிளறி விட்டுட்டேன். இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மசாலாவும் எல்லா இதுலேயும் படும்படி நான் கிளறி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது விரத டைமில் சிக்கன்லாம் சாப்பிட முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாடுங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட்டும் எல்லா இதுலேயும் சக்கைகள்லேயும் படுற மணிக்கு நான் அதை கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி நான் ரொம்ப ஊற்ற மாட்டேன். இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இது கழுவி நம்ம தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிக்கலாம். மசாலா நம்ம அரைச்சி வச்சதில் உள்ள தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம மூடி வச்சு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே வேக்காடு தான். பாருங்கள், இப்போது நமக்கு கறிச்சக்கை கிரேவி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு ஃபைனல் டச் நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு துண்டு ரம்பலை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது போக அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரையும் புதினாலையும் பிச்சு போட்டு அதனை டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்குறதுக்கே என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். கறிச்சக்கை கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த டைமில் நான் உங்களுக்கு அதை எடுத்து வச்சு காட்டுறேன். தனியாக ஒரு பவுலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் கொதிக்குது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த மண் சட்டி சூட்டுக்கு அது இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.